Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரோட் சைடு சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அதுவும் இன்னைக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணி செய்ய போறோம். ஒரு விசில் விட்டாலே போதுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். குறைவான பொருட்களே போதும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது பரோட்டா, ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறையா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 3 ஏலக்காய், 3 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் அனீஸ் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா 10லேருந்து 20 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டது. இதோட வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவு இருக்குங்க, ஒரு பெரிய பவுலில். இதை சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாவை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும், ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, ஒரு 20 செகண்ட் வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, எவ்வளோ வெங்காயம் எடுத்தோன்னா அதே குவான்டிட்டி தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்குன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் விட்டுருங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட நல்லா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதோட ஒரு 800 ml-லேருந்து 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா வந்து நல்ல லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்குன்றனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 800-லேருந்து 1 லிட்டர் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காவை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி, அதாவது 7லேருந்து ஒரு 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா வந்து நல்லா திக்காக கொடுக்கும் நமக்கு. இதோட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 100 ml அளவு தண்ணி, 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக திப்பியாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சால்னாவும் வந்து இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிற சால்னால நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதிக்கும் போது லைட்டாக திக்காகும். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நமக்கு திப்பியாக அரைச்சா தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம். நீங்கள் அப்படியே கொதிக்க வைக்க போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நான் மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் எல்லாமே நல்லா போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சால்னா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க, அவ்வளோதான். இதை வந்து பரோட்டா, ரோட்டி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டான சால்னாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.